புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நடித்த அனைத்து படங்களிலும் புகைப்பிடிக்கும் காட்சி, மது அருந்துவது போன்ற உடலுக்கும் மனதுக்கும் தீங்கான எந்த ஒரு காட்சியிலும் நடிக்க மாட்டார். அப்படி படத்தில் நடிக்கும் கதாபாத்திரங்கள் இடம்பெறும் போது அவற்றை கண்டித்து திருத்துபவராக இருப்பார். ஏனென்றால் அவர் நிஜ வாழ்க்கையில் குடிக்க மாட்டார், புகைப்பிடிக்க மாட்டார். அதனால் ஏற்படும் தீமைகளை பற்றி நன்கு அறிந்தவர் என்பதால் இதை ஒரு கொள்கையாகவே வைத்திருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் எழுதிய நான் ஏன் பிறந்தேன் கட்டுரையில் இது குறித்து தான் எதிர்கொண்ட அதிர்ச்சியான விஷயம் ஒன்றை எழுதியுள்ளார் எம்ஜிஆர். ஒருமுறை அவர் கண்ணன் என் காதலன் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அப்போது பிரபலமாக இருந்த ஒரு ஸ்டுடியோவிற்கு சென்றார். அவருடைய மேக்கப் ரூமின் அருகில் இருந்த 2 அறைகளின் 2 நடிகர்கள் குடித்துவிட்டு படப்பிடிப்பிற்கு போக முடியாமல் படுத்து கிடப்பதையும், அந்த பட கம்பெனியின் தயாரிப்பு நிர்வாகி என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பதையும் பார்த்தார். அதே போல இன்னொரு நாள் அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேக்கப் அறைக்குள் போய் உட்கார்ந்த போது சோஃபாவிற்கு பக்கத்தில் ஒரு விஸ்கி பாட்டில் கிடப்பதை பார்த்தார். அதை எடுத்து கவனித்த போது அதற்குள் கொளுத்தப்பட்ட 2-3 தீக்குச்சிகளும் கிடந்தன. அந்த அறையை கவனித்துக் கொள்ளும் உதவியாளரை அழைத்து, இது இங்கே எப்படி வந்தது? யார் இந்த அறைக்கு வந்து சென்றார்கள்? யாராவது என் நண்பர்கள் என்னை காண வந்தால் இதை நான் தான் பயன்படுத்தி இருப்பேன் என்று தப்பாக எண்ணிவிட்டால் என் நிலை என்ன என்று கொஞ்சம் கடுமையாக கேட்டுள்ளார். அதற்கு அந்த உதவியாளர், நேற்றிரவு ஒரு படப்பிடிப்பு நடைபெற்றது. அந்த படப்பிடிப்பின் போது இந்த அறையில் ஒரு நடிகை மேக்கப் போட்டுக்கொண்டார். ஒருவேளை அவர்தான் உபயோகித்திருக்க வேண்டும் என்று கூறினார். உடனே இன்னும் கோபமான எம்ஜிஆர், இப்படியெல்லாம் உத்தேசமாக இருந்திருக்கலாம், செய்திருக்கலாம் என்று சொல்வது முறையல்ல. தெரிந்தால் சொல்லு, அல்லது தெரியாவிட்டால் தெரியாது என்று சொல்லிவிட வேண்டும். தவிர உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேறு நபர்கள் மீது பழி போடும் வேலையை செய்யாதே என்று கூறினார். உடனே அந்த உதவியாளர், அண்ணன், நான் எதிர்பாராமல் மேக்கப் அறைக்கு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்க உள்ளே வந்தேன். அப்போது அந்த நடிகையின் தாயார் ஒரு டம்ளரில் மது ஊற்றி சோடாவையும் ஊற்றி கலந்து கொண்டிருப்பதையும் அந்த நடிகை அந்த டம்ளரை தன் கையில் பிடித்து கொண்டிருப்பதையும் பார்த்தேன். இதை உங்களிடம் சொல்ல வேண்டாம் என்பதற்காகத்தான் உத்தேசமாக சொல்வது போல உங்களிடம் மழுப்பலாக சொன்னேன். நீங்கள் என்னை உண்மையை சொல்ல வைத்து விட்டீர்கள் என்று அவர் கூறினார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அதிர்ந்து போனார் எம்ஜிஆர். அதுவரை அந்த உதவியாளர் சொன்ன அந்த நடிகை குடிப்பவர் என்று எம்ஜிஆருக்கு தெரியாது. அவர் கேள்விப்பட்டதும் இல்லை. இவரெல்லாம் குடிப்பாரா என்கிற அதிர்ச்சியும் ஏற்பட்டது. உடனே எம்ஜிஆர் தனது லெட்டர் பேட் ஒன்றை எடுத்து அதில் ஒரு தாளில் அந்த ஸ்டுடியோவை அப்போது நிர்வகித்து வந்த மேனேஜருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில், இது கலைக்கூடம், கலையை தெய்வமாக வழிபடுகிறோம், அதிலும் மேக்கப் அறையிலேயே இப்படி மது அருந்த அனுமதிக்கின்றீர்களே, இதன் விளைவு என்ன என்பதை தாங்கள் அறிய மாட்டீர்களா? இதை யாராவது போலீசுக்கு அறிவித்து மது அருந்தும் வேளையில் போலீசார் வந்து கைது செய்தார்கள் என்றால் தங்களது ஸ்டுடியோவின் பெயருக்கே களங்கம் ஏற்படுமே. இனிமேலாவது இது போன்ற தவறுகள் நடைபெறாது கவனித்துக் கொள்வீர்களாக என்று எழுதி அதை ஒரு கவரில் போட்டு ஒட்டி அந்த உதவியாளரிடம் கொடுத்து மேனேஜரிடம் கொடுக்க சொன்னார். அவரும் தயக்கத்துடன் அதை வாங்கி கொண்டு சென்ற சில நிமிடங்களில் எம்ஜிஆரின் மேக்கப் மேன் அந்த கவருடன் எம்ஜிஆரிடம் வந்தார். அதை பார்த்த எம்ஜிஆர், நான் கொடுத்துவிட்ட கவர் உங்களிடம் எப்படி வந்தது என்று கேட்க, அண்ணன், இந்த கடிதத்தை இந்த உதவியாளர் கொண்டு போய் கொடுத்தால் முதலில் அவருடைய வேலைதான் போய்விடும். பாவம், அவர் குடும்பஸ்தன். இவனை எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்களே அடியுங்கள், ஆனால் இவன் வயிற்றில் அடித்து விடாதீர்கள் என்று கூறினார். அப்படியானால் அந்த நிர்வாகி இந்த மாதிரி காரியங்கள் நடைபெற அனுமதிக்காதே என்று இவருக்கு கட்டளை போட்டிருக்கிறார். அதையும் மீறி இவர் அதை அனுமதித்திருக்கிறார், அப்படித்தானே என்று எம்ஜிஆர் கேட்டார். அதற்கு அந்த மேக்கப் மேன் சிரித்து கொண்டே, அனுமதித்ததற்காக அவர் வேலையை விட்டு அனுப்ப மாட்டார்கள். இந்த அறையை ஏன் முன்னதாகவே சுத்தம் செய்து வைக்கவில்லை? இந்த விஷயத்தில் மிக்க எச்சரிக்கையாக இருக்கும்படி கூறியிருந்தும் ஏன் பாட்டிலை அப்புறப்படுத்தவில்லை என்று கோபித்து, நீ வேலைக்கு லாய்க்கில்லை என்று சொல்லி அவரை அனுப்பி விடுவார்கள் அண்ணா என்று சொன்னதும் எம்ஜிஆர் இன்னும் அதிர்ச்சி அடைந்து விட்டார். அதன் பிறகு அந்த கடிதத்தை எவ்வளவு வேகமாக எழுதினாரோ மீண்டும் அதை திருப்பி வாங்கி அதே வேகத்தில் கிழித்து எறிந்தும் விட்டார் எம்ஜிஆர். இது குறித்து எம்ஜிஆர் கூறும்போது, தவறு செய்வதை தடுக்காததற்காக அல்ல தண்டனை, மற்றவர் கண்களுக்கு படாதவாறு அதை மறைக்காததற்கு தான் தண்டனை என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று கூறியுள்ளார்.